ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. எனது அன்பு குழந்தையே, என்னுடைய அருள் பார்வையும் ஆசீர்வாத பார்வையும் உனக்கு இருப்பதால்தான், என்னுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய தகுதியும் பிராப்தமும் உனக்கு இருந்ததால்தான் இப்போது இதை நீ முழுவதுமாக கேட்கப் போகிறாய். கோடியில் ஒருவருக்கு மட்டுமே நான் கொடுக்கிற அருள் வாக்கை இப்போது நீ கேட்கும்படி நான் செய்துவிட்டேன் என் செல்லமே. எல்லோருக்கும் உதவக்கூடிய உன் நல்ல குணத்திற்காகவே உன் வாழ்க்கையில் நல்ல வளர்ச்சியை நான் கொடுக்க போகிறேன். எல்லாம் செய்துவிட்டேனே வராகியம்மா, இன்னும் எனக்கு வெற்றி கிடைக்கவில்லையே என வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் அதிர்ஷ்டம் வரப்போகிறது. பயத்தோடும் பதற்றத்தோடும் நீ எதிர்பார்த்து காத்திருக்கும் உன் வாழ்க்கையை சந்தோஷத்தோடும் நிம்மதியோடும் நீ வாழும்படி செய்யத்தான் போகிறேன். தெளிவான நோக்கத்தோடு நீ திறமையோடு எல்லா செயல்களையும் செய்து கொண்டிருக்கிறாய். இனி உனக்கு எது நடந்தாலும் எல்லாமே நல்லதாகவே நடக்கும்படி என்னுடைய அருள் பார்வை உன்னை ஆக்கிரமித்து விட்டது. நீ நினைத்தது நடக்கவில்லையே என இத்தனை நாட்களாக வருத்தத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்வில் இப்போது எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நீ நினைத்தது போலவே உனக்கு நடத்தி முடிக்கப் போகிறேன் என் செல்லமே. ஸ்திரமான உன் வாழ்க்கையில் எல்லா ஆசீர்வாதங்களும் இப்போது அருளப் போகிறேன். எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ, எந்த மனிதர்கள் உன்னை மதிக்காமல் அலட்சியம் செய்தார்களோ, அவர்கள் கண்முன்னால் உன்னை உயர்த்தி வாழ வைக்கப் போகிறேன். உன்னை நிராகரித்த இடத்திலேயே உன்னை யாராலும் நிராகரிக்கவோ குறை சொல்லவோ குற்றம் சாத்தவோ முடியாத அளவிற்கு அசைக்க முடியாத தவிர்க்க முடியாத சக்தியாக நிப்பாட்டப் போகிறேன். நிச்சயமாக நீ வெற்றி பெறத்தான் போகிறாய். இனி எல்லாருக்கும் உதாரணமாக நல்ல பிள்ளையாக வாழ்ந்து காட்டு. சும்மா அறிவுரை கூறுகிறேன், உபதேசம் செய்கிறேன் என நேரங்காலத்தை வீணடிக்க வேண்டாம். உதாரணமாய் நீ இருந்தாலே உன்னை பார்த்து எல்லோரும் நல் மனதில் மாற்றங்களை உருவாக்கி கொள்வார்கள் என் செல்லமே. அதே போல உன் வார்த்தைகளை மதிக்காமல் தவறு செய்கிறார்களே, வாழ்க்கையை வீணடிக்கிறார்களே என நினைத்து கொண்டு மற்றவர்களை நீ குறை சொல்லவோ பழி சொல்லவோ வேண்டாம். முடிந்தால் உன்னை மாற்றிக்கொள். மற்றவர்களை மாற்றக்கூடிய சக்தி உனக்கு கொடுக்கப்படவில்லை என் செல்லமே. நீ என்னதான் முயன்றாலும் கூட அது உன்னால் முடியவும் முடியாது. இத்தனை நாட்களாக சோகத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்க்கையில் இப்போது சொர்க்கத்தை காட்டத்தான் போகிறேன். சுகம் என்பதே என்னவென அறியாமல் துக்கத்தையும் துயரத்தையும் மட்டுமே அனுபவித்த உன் வாழ்வில் சுகத்தின் ஆனந்தத்தை அனுபவிக்க கொடுக்க போகிறேன். சோகங்களையே நேசிக்க பழகிவிட்டாய்தானே. சில சோகமான பாடல்களை கேட்டு சந்தோஷப்படக்கூடிய அளவிற்கு உன் மனதில் சோகமான விஷயங்களும் கஷ்டமான நிகழ்வுகளும் நிறைய இருக்கிறது. எல்லாம் நான் அறிவேன். வாழ்க்கை என்பது யதார்த்தமானதுதான். சோகமும் இன்பமும் மகிழ்ச்சியும் துன்பமும் கலந்துதான் இருக்கும் என்பதை புரிந்து கொண்டு அத்தனையையும் ஏற்றுக்கொண்டு நீ நீயாகவே வாழ கற்றுக்கொள். ஒரு சிலர் உன்னை விரும்புவார்கள், ஒரு சிலர் உன்னை வெறுப்பார்கள். ஆனால் அதற்கெல்லாம் நீ கவலைப்படக்கூடாது. இந்த உலகில் மனிதராய் பிறந்து விட்டாலே எல்லாருடைய ஏச்சுக்கும் பேச்சுக்கும் பாராட்டுக்கும் தொகுற்றுக்கும் உரிய ஆளாக நீ மாறித்தான் ஆக வேண்டும். யார் உன்னை விரும்பினாலும் சரி, யார் உன்னை வெறுத்தாலும் சரி, நீ உன் வாழ்க்கையை வாழ்ந்துதானே ஆக வேண்டும். வாழ்க்கையில் எல்லாம் எப்பொழுதும் எல்லா மனிதர்களும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. காலம் மாற மாற எல்லாமே மாறும். எல்லா வாழ்க்கை சூழ்நிலையும் மாறும். எல்லா மனிதர்களும் கூட மாறுவார்கள். அவர்களுக்கு ஏற்றாற் போல, இந்த மாறக்கூடிய உலகத்திற்கு ஏற்றாற் போல உன்னை நீயே பக்குவப்படுத்தி கொண்டு தைரியமாய் துணிவாய் வாழ ஆரம்பி. இப்போது இருக்கக்கூடிய இந்த கலியுக காலத்தில் யாருக்குமே பாதுகாப்பு கிடையாது. யார் வாழ்வில் எப்போது வேண்டுமானாலும் எந்த துன்பம் வேண்டுமானாலும் நிகழ்கிறது தானே. நீயே உன்னை பத்திரமாய் பாதுகாத்த கூட கொள்ளக்கூடிய அளவிற்கு தைரியத்தோடும் துணிவோடும் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. மனசாட்சியோடு நீ எந்த செயலை செய்தாலும் உன் வராகியம்மா நானே உனக்கு துணையாய் சாட்சியாய் வந்து நிற்பேன். தேவையில்லாமல் மற்றவர்கள் உன்னை குறை சொன்னதை பற்றியோ அல்லது மற்றவர்கள் உன் கண் முன்னால் எடுத்து வைத்த விவாதத்தை பற்றியோ நீ பேச வேண்டாம். சிந்தித்து செயல்படு. எப்போதும் உண்மையே பேச முயற்சி செய். உன்னிடம் உதவி வந்து கேட்பவர்களுக்கு உன்னால் முயன்ற உதவியை செய்து கொண்டே இரு என் செல்லமே. இப்படி உண்மையை பேசி இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் கொடுத்து உதவக்கூடிய வேலையை நீ செய்தாயே, ஆனால் என்னுடைய சந்நிதியை சுலபமாக அமைந்து விடலாம். மற்றவர்கள் உன்னை குறை கூறக்கூடிய அளவிற்கு இந்த உலகில் உத்தமவான்கள் யாரும் கிடையாது. அடுத்தவர் பற்றி நீ பேசும் முன்பதற்கும் முன்பாகவும் உனக்குள் இருக்கக்கூடிய தப்பையும் தவறுகளையும் சிந்தித்துக்கொள். நீயும் யாரை பற்றியும் பேச வேண்டாம்.
மற்றவர்களும் யாரும் உன்னை பற்றி பேசாத அளவிற்கு நான் உன்னை பத்திரமாய் பார்த்து கொள்வேன். சற்றே சிந்தனையோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பி. நடப்பவை எல்லாமே உனது நன்மைக்குதான் நிகழ்கிறது என எப்போது நீ உணர்கிறாயோ அப்போதே உன்னுடைய வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கையாக மாறிவிடும். என்னுடைய அருளாசி பெற்ற உன் வாழ்வில் கோடிக்கணக்கில் செல்வம் வந்து சேரத்தான் போகிறது. நிறைவாக எல்லா விஷயங்களையும் உனக்கு அள்ளி கொடுத்து நிறைவான மனசோடு நிம்மதியாக நீ வாழும்படி நான் செய்து காட்டுவேன். கை தவறி கீழே விழுந்த பொருள் எப்படி உடைந்து போகுமோ அதே போல வாய் தவறி நீ பேசிய வார்த்தைகள் மற்றவர்களது மனதையும் காயப்படுத்திவிடும் என்பதை புரிந்து கொள். உண்மையையும் நேர்மையையும் நியாயத்தையும் புரிந்து கொண்டு உன் வாழ்வில் எல்லா நல்ல விஷயங்களையும் செய்யப்பார் என் செல்லமே. உன் வாழ்வில் வரக்கூடிய துன்பங்களுக்கும் பிரச்சனைகளுக்கும் நீ மட்டும்தான் காரணம் என நினைத்து கொள்ளாதே. ஏனெனில் இங்கு வாழக்கூடிய பல கோடி மனிதர்களில் யாருடைய வாழ்வில் எப்போது எதை வேண்டுமானாலும் நிகழ்த்துவேன். அது அவர்களுக்கு மட்டும் உரித்தானதாக இருக்காது. அவரை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளும் நட்புகளுடைய செயல்களும் கூட அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் காரண காரியத்தோடு தான் நடக்கிறது என்பதை காலம் உனக்கு சரியான நேரத்தில் வெளிப்படுத்தும் என் செல்லமே. உன் மனம் உடையும் போது மட்டும் எந்த காரணம் கொண்டும் கலங்கி நின்று விடாதே. ஏனெனில் அந்த காலகட்டத்தில் தான் நீ பக்குவமாக செதுக்கப்படுகிறாய். எது வந்தாலும் எது நேர்ந்தாலும் அதை புன்னகையோடு ஏற்றுக்கொள்ள நீ பழகி கொண்டுதான் ஆக வேண்டும். அப்போதுதானே உன் வாழ்க்கை வண்ணமயமாக இருக்கும். அழகு மிகுந்ததாகவும் எதையும் அடையக்கூடிய சந்தோஷமும் உனக்குள் இருந்ததாக நீ இருப்பதால் தான் உனக்கான விஷயத்தை வெற்றிகரமாக முடித்து கொடுக்கப் போகிறேன். உன் மன அழகு என்பது மிகவும் அற்புதமானதாக இருக்கிறது. எதை முயற்சி செய்தாலும் அதை எப்படியாவது அடைந்தே காட்ட வேண்டும் என்ற வெற்றி எண்ணமும் உனக்குள் இருக்கிறது. இனி ஒருபோதும் நீ மனம் உடைந்து போகும்படியோ சோர்ந்து சோகமாய் வாழும்படியோ நான் விட்டுவிட மாட்டேன். உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கொஞ்சம் நிதானமாக கவனித்துப்பார் என் செல்லமே. தன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களை எந்த மனிதன் கவனிக்க தொடங்குகிறானோ அவன் இனிமேல் எடுக்கக்கூடிய வைக்கக்கூடிய அடிகள் எல்லாம் வெற்றி படிக்கட்டுகளாக மட்டும்தான் இருக்கும். ஏனெனில் உன் வாழ்க்கையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடக்கும் விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாகத்தான் உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை நான் உருவாக்கப் போகிறேன். தெய்வம் விட்டதே வழி என்ற நம்பிக்கையோடு உன் வராகியம்மா என்னை வந்து சரணடைந்துவிடு. உன் வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளிலும் நீ நம்பிக்கையோடும் தைரியத்தோடும் இருந்துதான் ஆக வேண்டும். இறைவன் ஒருபோதும் நல்லவர்களை கைவிடுவதில்லை என்பதை புரிந்து கொள்ளேன் செல்லமே. உன்னுடைய சூழ்நிலைகளும் வாழ்க்கையும் எவ்வளவு கஷ்டமானதாக இருந்தாலும் சரி, அத்தனையையும் மாற்றும் சக்தியாக உன் வராகியம்மா நான் இருப்பேன். கொஞ்சம் பொறுமையோடு காத்திரு, எல்லாம் மாறும். நீ இழந்ததையும் உன்னிடம் இல்லாததையும் எந்த விதத்திலாவது நான் உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து விடுவேன். விலகியது எதுவென்று யோசிக்காதே என் செல்லமே. உன்னுடைய விருப்பம் எதுவென யோசி. உன்னை விட்டு விலகி போனதை யோசிக்காமல் பெற்றதை நினைத்து திருப்திகரமாய் உன் வாழ்க்கையை சந்தோஷமாய் வாழ ஆரம்பி. நீ எதிர்பார்த்ததையும் உன்னிடம் இல்லாததையும் கூடிய விரைவில் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து உன்னை ஆசீர்வதிப்பேன். ஓம் வராகி.